எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பெயர் கண்ணபிரான். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அறிமுகம் செய்ய போறேன். இது தான் என் மனைவி லட்சுமி. இது என்னுடைய முதல் மகன் பெயர் சதிஷ், அவனது மனைவி பவித்ரா. இது என்னுடைய இரண்டாவது மகன் சுரேஷ், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. மூன்றாவது எனக்கு மகள், அவள் பெயர் அம்மு, அவளுக்கு திருமணம் முடிந்து வெளிநாட்டில் இருக்கிறாள். ஒரே ஒரு பேரன், சிட்டு என்று செல்லமாக அழைப்பேன். இதுதான் என்னுடைய குடும்பம். இதற்கு அப்புறமா நடக்கிற எல்லா ரகளைகளையும் பார்த்து சிரிச்சிட்டே என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாள் என்னென்னலாம் நடந்தது, எப்படியோ அப்பா சொன்னது போல நடக்கிறது, எல்லாம் நன்மைக்கே. இப்போது நான் அதை நம்புகிறேன். வாபா சதிஷ் உன்னை மாதிரி ஒரு புள்ளை பெத்தது இன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்கன். என்னங்க நாம் பையனே இப்படி புகழிங்க, அப்படி என்ன பண்ணா? அவன் தன் ரத்தத்தை தந்து ஒரு உயிரையை காப்பாத்தி இருக்கான். எவ்வளவு நல்ல விஷயத்தை சொய்தால் புகழதான வேண்டும். ஐயோ, என்ன ரத்தம் தந்தனா? நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், நீ எதுக்கு கொடுத்த? அவன் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கான். அவனை என் திட்டுற, நீவா சாப்பிடலாம், சாப்பிட்டு ஓய்வு ஏடு. நல்ல இருக்குமா உணவு? என்ன ஆச்சி, ஒரே அமைதியாக இருக்கீங்க, என்ன சொல்லுங்க கேக்கிறன். ஒண்ணும் இல்லை மாமா, அத்தைக்கு இரண்டாவது மகனை நினைத்து கொண்டு இருக்காங்க. என்னமா செய்வது, அவன் வேலை இரவு தான், காலையில் துக்கம். இப்படியே இருக்கு. அவனுக்கு ஒரு திருமணம் முடிந்த அவன் மாறிவிடுவான். அதனால் தான் நான் அத்தையை கோவில் கூட்டிட்டு போனேன். அப்போ வாங்க அம்மா, வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? என்ன ஆச்சி, என் சோகாம இருக்கேல்? ஒண்ணும் இல்லை சாமி, என்னுடைய இரண்டாவது மகனுக்கு பெண் இன்னும் அமையால, அதுதான் கவலையே இருக்கு. அது மாட்டு முடிச்சா போதும். அதானே நான் சொல்லுறான் கேளு. உங்களுடைய குல தெய்வம் கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி கேளு, அவரு உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவார். சரிங்க சாமி. இதான விஷயம். இப்போது ஒரு முடிவு எடுப்போம். சரி, இந்த மாதம் பொங்கல் பண்டிகை, தொடர்ந்து விடுமுறை இருக்கு. அதனால் காலையில் இரண்டாவது மகன் வேலையிலிருந்து வந்ததும் பேசிட்டு ஒரே வாரத்தில் பொங்கலை கொண்டாடிட்டு குல தெய்வத்தை வழிபட்டு வருவோம். சரி, நான் மாத்திரை எடுத்துகானும் தூங்கிட்டு காலையில் பேசுவோம். சரிமா, நானும் தூங்குறா. என்னத்தா எதுவும் பேசாம இருக்கிறீங்க? ஊருக்கு போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லை, நான் போறதா இருந்த எப்போதே போயிருப்பேன். ஆனா அந்த உருளை இருக்க பேய் பிசாசு ரத்தக்காட்டேரி, அதுக்கு தான் போகாமல் இருக்கேன். என்னது பேய்களா? எனக்கு பயமாக இருக்கிறது, நான் ஊருக்கு வாரல. நீ ஒன்னும் பயப்படதா, அது ஒன்னும் பண்ணாது. அது ரொம்ப வயசான பேய். நீ போய் துங்கு, நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு துணி எல்லாம் எடுத்து வை. என்னங்க, நான் ஊருக்கு வரலங்க, நீங்களும் போகுதீங்க. உங்க அம்மா தான் உருள பேய் இருக்குன்னு சொன்னாங்க. இரவு தூங்கும் போது குடா பேய் எல்லாம் துரத்துதுங்க. எனக்கு ஊருக்கு வர பாயமா இருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லுறங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லை. நானே சின்ன வயசுல போனாது, அதோடு இப்பா தான் போறேன். அங்க ஒன்னும் கிடையாது. நான் தான் உன் கூடாதான் இருக்க போறேன். அப்புறம் என்ன? பாபா உனக்காக காத்திருக்கிறேன். என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்னும் இல்லை அம்மா, உருள இருக்க குலதெய்வம் கோயில் போகலாம்னு சொல்லுறங்க. அதான் இந்த வாரம் பொங்கல் பண்டிகை தொடர்ந்து ஒரு வாரம் விடுமுறையை போயிடு வரலாம் இருக்கும். நீயும் கூட வாரணும். சரிப்பா, போகலாம். ஆனால் பஸ்லயும் ரயில்களும் டிக்கெட் கிடைக்காது. நாம தான் எதவாது வண்டியை எடுத்துட்டு போகணும். அவன் சொல்லுறது சரிதான். என்னுடைய நண்பர் கார் வாடகைக்கு தாரன், ஆனால் கார் ஓட்ட எனக்கு சரியாக வாராது. அதுக்கு கார் ஓட்டுனர் ஒரு வர ஏற்பாடு செய்யணும். நான் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யுறேன். என்னம்மா இங்க நிக்கிறீங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து இப்பதான் டிசார்ஜ் பண்ணங்க, அதான் விட்டு போறேன் பா. எங்க வேலைக்கு போறியப்பா?
இல்லாமா நாங்க எங்கள் ஊருக்கு போறோம் பொங்கல் பண்டிகை காரணத்துக்காக கார் ஓட்ட ஆள்கள் கிடைக்க மாற்றங்க தேடிட்டு இருக்கன். சரியா போச்சு, என் பையன் நல்ல வண்டி ஓட்டுவன், அவன் கார் லாரி எல்லாம் வண்டியும் ஓட்டுவான். நீ அவனை கூட்டிட்டு போ, உன் கூட இருந்த அவனும் உங்க கூட இருந்து நல்ல விஷயத்தை கத்துப்பான். இல்லாம வேண்டாம், நீங்க இப்ப தான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தீங்க, உங்கள பாத்துக்க ஆள் இல்லான கஷ்டமாக இருக்கும். என்னையா நான் பாத்துக்கிறேன், அவன் திருந்தி ஒரு நாள்ல வழி கொடுத்தவன், நீ உனக்காக அதை செய்தல் எனக்கு தான் சந்தோஷம். சரிமா, நான் கூட்டிட்டு போறேன். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க, சரி வண்டியை ஏற்பாடு செய்து விட்டேன், துணி மற்றும் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில் கிளப்பிடலாம். சரிப்பா. சரிப்பா. என்ன இன்னும் இந்த ஆளை காணவில்லை, நேரத்துக்கு வார சொன்ன எல்லாம் தயாராக இருக்காங்க. வீடு கண்டுபிடிக்க முடியாமல் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. பாரவா இல்லை, வாங்க கிளம்புவோம், எல்லாரும் வண்டில இருக்க சிக்கிறாம். எம்மா விட்டு எல்லாம் லைட் ஃபேன் ஆஃப் பண்ணியச்சா? எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, நிக்க மாத்திரை மருந்து எடுத்துடீங்களா? எடுத்தச்சி, வாங்க போவோம். தம்பி ஊருக்கு எப்பா போவோம், எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா நாம காலையில் தான் போவோம், ஒரு நாள் ஆகும். அது வரைக்கும் ரொம்ப போர் அடிக்கும், என்ன செய்வது? நாம யாராவது பேசிட்டு இருந்தோம் என்றால் நேரம் போவது தெரியாது. அதுவும் சரிதான், எது பாத்தி பேசுறது? நான் சொல்லுவேன் மாமா, உங்க ஊருல நடந்த ஏதாவது நடந்து தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க. அப்படியா, சரி, நான் சொல்லுற கதையை கேட்டால் நேரம் போவது தெரியாமல் இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது நடந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சொல்லுறான் கேளுங்க. அது ஒரு அழகான ஊர், ஊரே ஒரு பச்சை பசுமைய இருக்கும். அப்போலம் ஊருக்கு ஒரு பஸ் தான் வாரும், காலையில் 5 மணிக்கு வந்த அதோடு இரவு 10 மணிக்கு தான் பஸ் வாரும். அதுவும் ஊருக்கு போக 4 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி ஒரு சமயத்தில் நடந்த கதைதான் இது.